அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, தமிழகத்தில் உள்ள இஸ்லாமிய கசாப் கடைகளுக்கு ஒரு எச்சரிக்கை, ஜமாத்தார்களுக்கு ஒரு கோரிக்கை, பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸ். ஏன் அதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம தேவகோட்டையில் மாத்திரம் கிடையாது, கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள் இருக்குது, ஏகப்பட்ட நகரங்கள் இருக்குது, கிராமங்கள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இடங்களில் கசாப் கடைகளை 90% இஸ்லாமியர்கள் தான் வச்சுருக்கிறாங்க. இப்படி வச்சுருக்கக்கூடிய ஒரு சூழலில் என்ன ஏற்படுது அப்படின்னா, குயின் ப்ரௌனி ஹோம் மேக்கர், நார்மல் ப்ரௌனி, ராகி, சிறுதானிய பிஸ்கட், ஹோம்மேட் சாக்லேட், டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்தரப்படும். ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும். தொடர்புக்கு 7305418115 வாட்ஸ்அப் மட்டும். செத்த ஆடுகளை அறுப்பதும், ரோட்டில் அடிவட்ட ஆடுகளை அங்கிட்ட கொண்டாந்து விற்பதும், அந்த ஆடுகளை வாங்கி இவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா அறுக்கிறது, அதை மக்களுக்கு சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதை கடுமையாக ஜமாத்தார்கள் இப்படியான ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னாக்க என்ன செய்யணும்னா, அவங்கள ஆய்வு செய்து, கள ஆய்வு செய்து, அவங்க கடையில் இறைச்சி வாங்கக்கூடாது, நம்ம அப்புறப்படுத்தணும். இது இந்து முஸ்லீம் பிரச்சனை கிடையாது, இது பூசி மொழுகிற பிரச்சனை கிடையாது. வானத்தை பார்த்து எச்சி துப்புனா அவன் மூஞ்சில தானே விழுகும். எந்த விஷயத்துக்குன்னு இருக்குல்ல, இந்த மாதிரி விஷயம் பொதுமக்களை பாதிக்கிற விஷயம். அப்போ நம்ம சமுதாயத்தை காட்டி கொடுக்கலாமா? இறையச்சமுடையவர்கள், நல்லவர்கள், நீதியாக நேர்மையாக உள்ளவர்கள்லாம் இருந்ததுனால தான் இஸ்லாமிய இந்தியாவில் வளர்ந்துச்சு. நீங்கள் இப்படிலாம் மூடி மறைக்கிறதுனால தான் மற்றவங்க செய்கிற தவறுகளை நம்ம அம்பலப்படுத்துகிறோம். அதே மாதிரி இஸ்லாமியர்கள் செய்யும்போது நம்ம அம்பலப்படுத்தாமல் இருக்கக்கூடாது. எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இஸ்லாத்தில் வரைமுறை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்பலப்படுத்திருக்கிறாங்களா இல்லையா? ஒருத்தர் ஜக்காத் வசூல் பண்ண சொல்கிறாங்க, அவர் ஒரு பகுதியை எனக்கு உள்ளது, இன்னொன்று ஜமாத்துக்கு உள்ளதுன்னு சொல்கிறாரு. அப்போ உடனே மக்களை அழைக்கிறாங்க. இது அம்மா வீட்டில் இருந்தால் வருமா, வரிசையாக கேட்பாங்கல்ல. இப்படி கேட்டுட்டு ஏன்னா இது மக்களை கூப்பிட்டு ஏன் சொல்கிறாங்கன்னாக்கா, இது பொதுமக்களை பாதிக்கிற விஷயம் வசூலுங்கிறது. அப்போ இந்த இறைச்சி கடை அப்படிங்கிறது பொதுமக்களை பாதிக்கிற விஷயம். சில பேருடைய பட்டப்பேரே செத்தாடுன்னு பட்டப்பேரே இருக்குது. ஏன்னா அவர் செத்தாட்டை போட்டு அறுப்பாராம். அப்போ எப்படி இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கிறது, ஹலால்னா என்ன, அப்போ இது ஹலாலான முறையா? இன்னும் சொல்லப்போனால் இந்த சம்பவத்தை ஒரு குழுமத்தில் நம்ம பேசும்போது ஒரு சகோதரர் இதை ஜமாத்துக்கும் கோரிக்கையாக வச்சார். நம்முடைய அண்ணன் என்ன பண்ணாங்கன்னாக்கா, அதை சுட்டி காட்டினாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு. இது இந்த ஊரில் மட்டும் நடக்கலை, எல்லா ஊர்கள்லையும் 90% கடைகள் இந்துக்களும் கடை வச்சுருக்கிறாங்க. புலியால் போன்ற இடங்கள்லாம் எங்கள் சித்தப்பா சச்சாவை கூப்பிட்டு தான் என்ன செய்வாங்கன்னாக்கா அறுக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் விற்பாங்க. அவங்க கடையில் வாங்கலாம்ல இருக்குது, இந்துக்கள் கடையில் பேசாமல் வாங்கிட்டு போயிடலாம்ல இருக்குது சில இடங்களில். ஏன்னா அவங்க பக்தியாக நினைக்கிறாங்க, இது இஸ்லாமியர்கள் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி அவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா அவங்கள கூப்பிட்டு அறுத்து, ஆடுகளெல்லாம் அறுத்து. ஒரு காலத்தில் என்னென்னா மோதினாரை தான் கூப்பிடுவோம் ஆடை இருக்கிறதுக்கு, கோழி இருக்கிறதுக்கே. பிராய்லர்லாம் இப்போ தானே வந்துச்சு. அப்போ மோதினாரை கூப்பிட்டு பிஸ்மில்லா சொல்லி அறுத்து அதுக்கப்புறம் தான் நம்மளே சாப்பிட்றோம். இப்போ நமக்கு பிஸ்மில்லானா என்ன, நம்மளே ஓதி பார்த்துக்கிறலாம், நம்மளே அறுத்துக்கிறலாம். இந்த சட்டங்கள்லாம் தெரிஞ்ச பிறகு நம்ம என்ன செய்கிறோம், இதை நடைமுறைப்படுத்துகிறோம். அப்போ சில ஊர்களில் இந்துக்களுக்கு தெரியாதனால என்ன செய்வாங்கன்னாக்கா, ஒரு இறைவன் வணங்குறவங்களை கூப்பிட்டு அறுக்க சொல்லுவாங்க பிஸ்மில்லாண்டு. இதுதான் ஏன்னா ஹலால் பண்ணால் தான் இஸ்லாமியர்கள் அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய இடங்களில் இறைச்சி கடைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க இந்துக்கள் வச்சாங்கன்னா அப்படி இது பண்ணுறாங்க. காலையில் பாண்டியன் மெஸ்ஸில் நம்ம சகோதரர் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, போயிட்டு இருக்கும்போது பசி ஏற்பட்டது, ஆயிரக்குள்ளே இறங்கி பாண்டியன் மெஸ் இருக்குது, அங்கே போய் சாப்பிட போயிருக்கிறாங்க. கை கழுவுற இடத்துல கல்லாப்பேட்டில் உள்ள ஓனர் ஓடியாந்து, நீங்கள் ஆம்லெட் ஆஃபைல் ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க, இறைச்சி சாப்பிடாதீங்க, இன்றைக்கி இறைச்சி கடை இஸ்லாமியர்கள் திறக்காதனால அங்கே இறைச்சி வாங்கலை, நாங்கள் ஹலால் பண்ணாத இறைச்சி தான் வாங்கியிருக்கோம்னு சொல்லி வியாபாரம் பண்ணுறது. காசுக்காக, பணத்துக்காக, வியாபாரத்துக்காக அவர் அதை மறைச்சிருக்கலாம். ஆஹா, இது அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க, ஆஹா தெய்வ குத்தம் ஆகிப்போம், அப்போ இது இஸ்லாமியர்கள் நாளைக்கு தெரிஞ்ச சாப்பிட நம்ம தொழிலில் கரெக்டாக இருக்கணும். அப்படி எவ்வளவு இந்துக்கள் இப்படி இருக்கிறாங்க. அந்த மாதிரி கடைகளை நம்ம ஊக்குவிக்கணும், அங்கே போய் சாப்பிடணும். அப்போ அவங்க ஹலாலை பேணுறாங்க. அந்த இடத்துல அந்த சகோதரர் என்ன பண்ணியிருக்காங்க, இவருக்கு ஹிதாயத்து கிடைக்கணும் துவா செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அப்படியான இந்து சொந்தங்களே நம்மளை புரிந்து கொண்டு நடக்கும்போது, அப்போ இஸ்லாமியர் கடையில் தான் வாங்கக்கூடாது. உடனே ஒரு பிஜேபிக்காரன் இந்துக்கள் கடையில் தான் வாங்கணும், இஸ்லாமியர்கள் கடையில் வாங்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு கிளப்பி விட்டான்னு வைங்களேன், உடனே எல்லாரும் இவங்கெல்லாம் போராடுறது. அது எப்படி ஹலால், இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவர்கள் போர் தொடுக்கிறார்கள், அது எப்படி சொல்ல முடியும், இது எப்படி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட சந்தைக்கு போகிறீங்கல்ல. இப்போ இஸ்லாமியர்கள் கடையில் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி செய்யக்கூடிய இஸ்லாமியர்கள் கடையில் யாருமே வாங்காதீங்க. ஜமாத்தார்கள் ஒன்று கூடி 38 மாவட்டங்களையும் எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு முடிவு எடுத்து இந்த மாதிரியான ஆட்கள் தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள்,
இந்த மாதிரி செத்தாட்டை அழுக்கிறதெல்லாம் கூடாது, இது ஹராமு பிஸ்மி சொல்லி அதிகமாக இந்த கடை வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் தொழுகையாளியாக நிறையா பேர் இருக்க மாட்டாங்க. கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையை பார்த்தீங்கன்னாக்கா தங்க ஆண்கள் போடுறது ஹராம் தானே. கசாப் கடையில் நிற்கிற பாயை பாருங்கள், பேய் மாதிரி நிற்பார். இவ்வளோ பெரிய கட்டட்டின்னு அடுக்க போட ஆடுக்கு மாலையை போட்ட மாதிரி ஒரு கட்டட்டின்னு, கழுத்தில் ஒரு செயின், கையில் முண்டட்டின்னு ஒரு மோதிரம் தங்கத்தில் போட்டிருப்பார். கசாப் கடையில் நிற்பார் கத்தியை வச்சுக்கிட்டு. அப்போ எருவ மாட்டு மண்டையில் உள்ள அந்த இது மாதிரி தண்ணி மோதிரம், ஆடு மாதிரி கழுத்தில் செயினை போட்டுக்கிட்டு, தங்க ஹராம் தானே, தர்கா போட்டால் தொங்கா போட்டுக்கிட்டு தகடை தொங்க போட்டுக்கிட்டு தான் நிற்பார் கசாப் கடையில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் இஸ்லாம் முழுமையாலாம் தெரியாது, அறகுறையாக தான் தெரியும். இன்னும் சொல்ல போனால் தௌஹீ ஜமாத் ஒரு காலத்தில் சாப்பிட இந்த மாதிரி இறைச்சியை ஒரு ஃபத்வா கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னாக்கா, இவங்க ஷிர்க் வைக்கிறாங்க, இணை வைக்கிறாங்க. இணை வைக்கிறாங்கன்னா இறைவன் அல்லாதவற்றை வணங்குவதும் தவறு, இறைவனுக்கு இணை வைப்பதும் தவறு, ரெண்டும் ஒன்று தான். அப்போ காஃபிர் முஷ்ரிக் எல்லாமே ஒன்று தானே. ஆகையால் இவங்க அறுத்தா சாப்பிட்றதில்ல, வாங்கிட்டு மறுத்துக்கிறது. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னாக்கா, அல்லாஹ்வுடைய பெயர் கூறி அறுக்கப்பட்டதை நீங்கள் உண்ணுவதற்கு என்ன நேர்ந்ததுன்னு குர்ஆனுடைய வசனத்தை பார்த்தோன்னே, சரி ரைட்டு, அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன முஸ்லீமு, அறியாமல் தர்காவுக்கு போகிறாங்க, அப்போ அவங்க அறுத்ததை சாப்பிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சாப்பிட்டுக்கிட்டுலாம் இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வேலைகள்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன சொல்கிறது? அப்போ இப்படியான ஒரு விஷயங்களை ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து தானாக கழிச்ச வந்ததுலேருந்து அதாவது சாகருக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும்போது அதனுடைய உடலில் உள்ள எல்லா சத்தும் போயிடும். இந்த கழிச்சலில் போனது பேதியில் போன ஆடுகள்லாம், அதுகளெல்லாம் வாங்கி என்ன செய்வாங்கன்னாக்க, அதெல்லாம் பலம் குறைஞ்சது, நோய்வாய்ப்பட்டதெல்லாம் வாங்கி அறுக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் ஏற்படுது. கறி கம்மியாக வேறு கொடுக்குறாங்க. 900 ரூபா 1000 ரூபா கொடுத்தாலும் சில இடங்களில் 500 400க்குலாம் கொடுக்குறாங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னாக்கா, சில கலப்படங்களும் அப்போ நீங்கள் கம்மியாக இருக்கும்போதே சில நேரங்களில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஆடுகளை கம்மியாக கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இது போன்ற விஷயங்களை செய்து மூடி மறைத்து அதை கம்மியாக கொடுக்குற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் விலை கம்மி ரேட்டுன்னு பார்க்காதீங்க. முதல்ல இஸ்லாத்தை அந்த கசாப் கடை காரவங்கெல்லாம் கத்தியை கையில் வச்சுட்டு இருக்கவங்க புத்தியை தீட்டுங்க. நீங்கள் முதல்ல இஸ்லாத்தை முறையாக படிங்க, இஸ்லாத்தை படிங்க. ஹலால்னா என்னன்னு இந்துக்களே பேணுறாங்க, இஸ்லாமியர்கள் பேணுறதுக்கு என்ன இருக்குது? அப்போ உங்களுக்கு என்ன இந்த மாதிரியெல்லாம் அப்படி என்ன சம்பாதிக்கணும், அப்படி என்ன குடும்பத்துக்கு கொடுக்கணும்? எல்லாம் குடும்பம் சொந்தம் வந்து அண்ணன் தம்பி எல்லாமே வரப்போகிற ஆளை செத்து போனோம்னா நீங்கள் கொடுக்குற காசு பூரா அவங்களுக்கு தானே, ஒரு வயிறை தவிர எல்லாமே அவங்களுக்கு தானே கொடுக்குறீங்க. அப்போ அதை சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் தண்டனை கொடுப்பானே மறுமை நாளில், அல்லாஹ் தண்டனைக்கு நம்ம அஞ்ச வேண்டாமா? இறையச்சம் இல்லையா? கொஞ்சமாவது உள்ளத்தில் இறையச்சம் தான் செத்தாட்டை போட்டு அறுப்பீங்களா? எப்போ நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த மாதிரியான தகவல்கள் உடனே வீடியோ எடுத்து நிர்வாகத்துக்கு கொடுங்க. அப்போ தான் பயப்படுவாங்க. அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்களோ இல்லையா, எடுக்கக்கூடிய வீடியோவுக்கு இன்னைக்கு பயப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்போ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கனாக்கா, உடனே இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் பொதுமக்கள் என்ன பண்ணுங்கள், உடனே எடுத்து நீங்கள் நிர்வாகத்துக்கு கொடுங்க. கடுமையாக இதை கைக்கொண்டு ஒரு சட்டத்தை போடுங்க. எங்கள் ஜமாத்துக்கு கட்டுப்பட்டால், ஏன்னா எல்லா ஜமாத்து கட்டுப்பட்டவங்களும் தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் சொல்லக்கூடிய முறைப்படி ஆளுகளை நாங்கள் வருவோம். முன்னாடிலாம் அதாவது கால்நடை மருத்துவர்லாம் வருவார், சீல் வைப்பார், இங்கே வச்சு அறுப்பாங்க. அந்த மாதிரியான சூழல்லாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஆளுக்காள் ராஜா, ஆளுக்காள் கத்தி, அதாவது தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் ஆகிற மாதிரி இப்போ ஆளுக்காள் பிஸ்மில்லா சொல்கிறாங்களா இல்லையா ஒன்றுமே தெரியல. இதை 5 வேளை தொழக்கூடிய முஸ்லீமோ, இஸ்லாத்தை பேணக்கூடிய கசாப் கடைக்காரரோ இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. எல்லா கடைக்காரரையும் நம்ம சொல்லவில்லை. நம்ம நான் கசாப் கடைக்காரவங்கன்னா நான் எதிரியா, இல்லை கத்தி வச்சுருக்காங்க நாங்கள் பயந்துருவோமா? அப்படி கிடையாது. அப்போ இந்த மாதிரியாக செய்யக்கூடியவர்களுக்கு தான் குத்தம் செஞ்சு நெஞ்சு தான் குறுகுறுக்குங்கிற மாதிரி செய்யக்கூடியவர்களுக்கு இது உறுத்தணும். இது நிற்காது, உங்கள் உடம்புல ஒட்டாது. அப்படி என்ன சம்பாதிக்க சொல்லி இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அப்போ முஸ்லீமாக இருந்தாலும் நம்ம டவுட்ஃபுல் சிட்டிசன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டவுட்டில் தான் வைக்க வேண்டி இருக்குது. அதனால் இப்போவே நீங்கள் சுதாரிச்சுங்க கசாப் கடைக்காரவங்க. பொதுமக்கள் அப்படி இருந்தால் நீங்கள் ஜமாத்தார்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஜமாத்தார்கள் உடனடி நடவடிக்கை எடுத்து இதற்கு சரியான முறையில், ஏன்னா அவங்க பிள்ளைக்கு செத்தாட்டை கொடுப்பாரா, அடுத்தவன் பிள்ளைங்கிறனால தானே கொடுக்குறாரு கசாப் கடைக்காரரு. ஆகையால் இந்த மாதிரியான சில இடங்கள்லாம் பிடிச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் சுகாதாரத்துறைக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அப்போ அவங்க பிடிச்சி சீல் வச்சாங்கன்னா இறைச்சியை பூரா கடையை சீல் வச்சு மூடிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்லி பேச்சு கேட்கலைன்னா அப்போ எங்கே சுவிட்சை தொட்டால் எங்கே ஃபேன் ஓடும், லைட் எரியுன்னு மக்களுக்கு தெரியும். அப்புறம் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. அதனால் கசாப் கடைக்காரவங்கெல்லாம் கண்டிப்பாக திருந்தி கொள்ளுங்கள் என்பதை நம்ம எச்சரிக்கையாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். வாஹிரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வகுல் ஜாஅல் ஹக் வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக
அசத்தியம் அழியக்கூடியதே.